குதித்து குதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆமீன் ஆமீன். இன்று 13ஆம் தேதி 3ஆம் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதம் 13ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:07. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர்கள் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக கர்த்தர் தாமே வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒருவரையும் ஒப்புவிப்போம். ஆயத்தமாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்சம் பலசுவை நிகழ்ச்சி. கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமீன். இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடைய போ. ஆமேன் ஆமேன். சமாதானம் தருகிற கர்த்தர் சமாதானத்தோடே போ என்று அவர் ஸ்திரியை வழி நடத்துகிறார். ஆமேன் ஆமேன். விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரியை அவர் மன்னித்தார். ஆமேன். மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று அனுப்பினார். அதற்கு அவர் தான் மன்னிக்க வல்லவர் என்பதை எடுத்து காட்டும் முகமாக பாவங்களையும் சாபங்களையும் மன்னிக்கிறவர். ஆமேன். அவர் இந்த பூமியிலே இருக்கின்ற பொழுதும் அதை எடுத்து காட்டினார். சிலுவையிலே திரும்பமாக அவர் பலியாக எங்களுடைய சாப பாவங்களை நீக்கினார், ஆசீர்வதிக்கிறார், தன்னுடன் சேர்த்து கொண்டார். தன்னை வெளிப்படுத்தி காட்டி தன்னுடன் சேர்த்து கொண்டார். பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டார். ஆமேன். அப்படிப்பட்ட தேவன் அவர் மன்னிக்கிறவர், மன்னிக்க உரிமை உள்ளவர். ஆமேன். அதை நாங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்வோம். மன்னிக்க தகுதியானவர் அவர் மட்டுமே. ஆமேன். அதனாலே அவர் அந்த மன்னிப்பை கொடுத்தார், பலரை விடுதலை ஆக்கினார். சாபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விடுதலை ஆக்கினார். இன்றும் விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார் அவருடைய வருகின்ற பொழுது. ஆமேன். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் லேவியராகமம் 21, சங்கீதம் 120 பக்கம் 124 அதிகாரங்கள். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து லூக்கா 4வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக. மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. அதே போல சகோதரி கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள், பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வருகிற ஜீவ வார்த்தை, சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தருகிற நற்சிந்தனை, சகோதரி ஐரீன் அவர்கள் அனுப்பி தருகிற ஜீவமன்னா, ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வாணர்கள் அனுப்பி தருகிற வாக்கு தத்தம், இவற்றை நாங்கள் நேற்றைய நாளில் அனுப்பியிருந்தோம். பெற்றிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைய நாளுக்கான நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கேளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூடாக கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். எங்களுடன் அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வரவேற்று கொண்டு கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைய போகிற மீதியான ஊழியர்களையும் கர்த்தர் தாமே தங்கு தடையின்றி இணைத்து ஊழியங்களை செய்ய, ஜெபங்களை ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம்.
அதே வேளையிலே எனக்கு ஒரு ஜெபத்தேவை இருக்கிறது. இந்த வாரத்தில் என்னுடைய ஒரு சபை ஒன்று ஸ்காப்ரோவில் இருக்கிற சபை எங்களுடன் இணைகிறார்கள். அடுத்த வாரத்திலே செவ்வாய்க்கிழமை இரவிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே அவர்கள் கூடாக ஊழியங்களை செய்கிறார்கள், எங்களுடன் இணைகிறார்கள். அவருடைய சபைக்கு என்னையும் அழைத்திருக்கிறார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய ஆலய நேரத்திலே அவருடைய சபைக்கும் செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் சங்கமம் வானொலியை குறித்து சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. அந்த சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்றுக் கொண்டு மாலை வேளையிலே இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாகிற அவரையும் தொகுத்து வழங்குகிறவரையும் குடும்பத்தாரையும் உங்கள் எல்லோரும் குடும்பங்களையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான தொகுத்து வழங்குவார். அவருடைய கையில் ஒப்படைப்போம். பிரைஸ் ஓட்டமா ஆமீன். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் இன்றைய நாளிலே வாலிபர்களுக்கான விசேடமாக ஜெப நாளாக இருக்கிறது நினைக்கிறேன். அந்த வகையிலே வழிநடத்துங்கள். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமென். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியனா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழிநடத்தி குறைவுகளை நிறைவாக்குவாராக. இன்றைய நாளில் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நீங்களோ உங்கள் அந்தகாரத்தில் இருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த இனமுமாய் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் அவர் எங்களை கிரியத்தி எடுத்து கொண்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் மனுஷர்களுக்கு யாருக்கும் அடிமைகளாய் நாங்கள் இருக்காதபடி எங்களை அவர் புத்திர சுவிகாரம் என்ற அந்த புத்திர தன்மைக்குள்ளே எங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லி வேதன் சொல்லுகிறபடி தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து அவருடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ற தேவன். இன்றைய நாளிலே வாலிப ஜோதிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த வாலிப உலகம் எழும்ப வேண்டும். வாலிப உலகம் ஒரு எழுச்சியை காண வேண்டும். எங்கள் பகுதி முடிந்தால் இந்த வாலிப பிள்ளைகள் எழுந்து நின்று தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுக்கென்று இருக்கிறவர்களை வழி நடத்த பழக வேண்டும். அவர்களும் ஆயத்தமாகி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த அவர்கள் ஒரு குருபிய தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நாங்க பாஸ்டர் அவர்களை இப்பொழுது வரவேற்று கொண்டு எங்கள் ஆலயங்கள்ல இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய ஆலயக்கு உட்பட்டு வாழ வளர சத்தியத்திலே நிக்க அங்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதை அவர்கள் விளங்கி கொள்ள ராஜரீக ஆசாரிய கூட்டங்கள் நாங்கள் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து அறிந்து பரிசுத்த ஜாதி என்று சொல்லி அவருக்கு சொந்த ஜனம் அவருக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் இருதயங்கள சிந்தைகள்ல ஒரு எழுப்புதலின் வல்லமை, எழுப்புதலின் மகிமை விளங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகத்தில் உள்ள சகல சபைகளுக்கும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த சபைகளுக்கு போகிற வாலிபர்கள் யுவதிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த வாலிபர்கள் யுவதிகள் உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருந்து அதிகாலையில ஜெபித்து தியானித்து ஆலயங்களுக்கு வர அந்த ஆலய பரிசுத்த ஆவியினாருடைய வல்லமையோடு அந்த சபையில அவர்கள் காணப்பட அவர்கள் வல்லமையாக இந்த காலங்களில எடுத்து பிரயோகிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களில உம்முடைய இறுதி காலத்தில நீர் வருகைக்கு முன்பாக அந்த வாலிபர்களுக்கு ஒரு வல்லமை அதிகரித்து கொடுக்கும்படியாக கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இப்படியாக ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் மாம்சமான யாவர் மேலும்
நீர் உம்முடைய ஆவியை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறீர். குமாரன் மேலும் குமாரத்தியர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வாலிபர் யுவதிகள் மேல மது வல்லமையை ஊற்றி அந்த இறுதி கால எழுப்புதலில வல்லமையில ஒவ்வொரு தேசத்தில இருக்கிற வாலிபர்களும் எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே, USA அந்த யூனிவர்சிட்டி வழிய நிறைய வாலிபர்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். அதிக அளவு பைபிள்களை வாங்கி படித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு தேசங்களிலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒன்றான மெய் தேவன், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரும் வாலிபர்கள் ஒவ்வொருவரும் அந்த நித்திய வாழ்வுக்கு இந்த உலகத்தில வாழும் பொழுதே அந்த இன்பத்தை அந்த பேரின்பத்தை பெற்று அன்புள்ளவர்களாக சாந்தம் சமாதானம் விச்சேடகம் விசுவாசம் தயவு நற்குணம் சாந்தம் நீடிய பொறுமை ஆகிய கனிகளோடு ஒவ்வொரு வாலிபர்களும் புறப்பட்டு நீர் எப்படி அந்த 30 வயதிலே இந்த 33 வரைக்கும் ஊழியம் செய்தீரோ அந்த வல்லமையோடு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்வாக நாங்கள் வாலிபர்கள் ஒவ்வொருவரும் we belongs to அந்த true God, நாங்கள் அந்த மெய்யான தேவனுடைய ஆவிக்குரிய அப்பா என்பதை ஒவ்வொரு வாலிபர்கள் உணர்ந்து கொண்டு அந்த அப்பாவுடைய பலத்தோடு அந்த பரிசுத்த ஆவியானவரோடு உதவியோடு ஆண்டவரே இந்த 5 கண்டங்களில் உள்ள வாலிபர்களும் யுவதிகளும் புறப்பட்டு போவார்களாக. மனிதர்களை பிடிப்பவர்களாக அவர்களை மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு நீர் பேதுரு சீடர்களை மீன் பிடிக்கிறவர்களை அழைத்து மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றினீரே. அதே போல வாலிபர்கள் யுவதிகள் ஒவ்வொருவரையும் சபைகளில அவர்கள் வல்லமையினால நிரம்பி வசனத்தில் நிரம்பி அன்பில் நிரம்பி ஆண்டவரே, மனிதர்கள் இவர்களிடத்துல ஞானம் இருக்கிறது, இந்த வாலிபர்களிடத்துல உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, புத்தி அறிவு இருக்கிறது என்ற உணர்வை மற்ற மக்கள் காண அந்த மக்களின் இருதயத்தை மாற்றும்படியாக கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக கடைசி காலத்துல இந்த பிசாசின் கிரிகைகள் குருட்டாகிட்டத்தின் கிரிகைகள் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். மனிதர்களை கட்டி வைத்திருக்கிற குருடாக்கப்பட்ட கண்கள், இருளில் வாழும் மக்கள் உண்மை அறிந்து கொண்டு அந்த வெளிச்சத்தை காண்பார்களாக. இயேசுதான் வெளிச்சம். இந்த வழி தப்பி திரிகிற இந்த மக்களுக்கு நோவாவின் பிள்ளைக்குள்ள வர ஒவ்வொரு மக்களும் அழிவுக்கு முன்பாக நோவாவின் பிள்ளைக்கு வந்து கொள்ள இயேசுவை நோக்கி பார்க்கிற பார்வையை மக்களுக்கு கொடுப்பீராக. தீமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறொன்றுக்கும் வரான், நீரோ வாழ்வழிக்க வந்த தேவன், எங்களை ஆசீர்வதிக்க தேவன். நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களும் பரலோகத்திலிருந்து பிதாவிடத்தில் இருந்து வருகிறது. ஆவியானவரே, உம்முடைய வல்லமையில உம்முடைய பலத்தில ஒவ்வொரு வாலிபர்களும் ஓட கிருபை செய்வீராக. இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. விக்கிரகங்கள் மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அந்த அசுத்த ஆவிகள் அகன்று இயேசுவின் பரிசுத்த ஆவியை அந்த விக்கிரகங்கள் மதங்களில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. இந்த காலங்களில பிசாசின் கிரிகைகள் இயேசுவின் நாமத்தில கட்டப்படுவதாக. கர்த்தருடைய தூதன் பிசாசுகளை துரத்துவானாக. மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸை அனுப்பி ஒவ்வொரு அசுத்த ஆவிகளும் விக்கிராரதனின் ஆவிகள், வீசித்திரத்தின் ஆவிகள், மத வழிபாடுகளின் ஆவிகள், அறியாமைகள் அகன்று போவதாக. ஆண்டவரே, மக்களுடைய அறியாமையின் காலத்தை நீர் வேதாகமத்தில் மன்னிக்கிறவனாக இருக்கிறீர். அறியாமையின் காலத்தை மன்னித்து இயேசுவை அறிகிற காலத்தை இந்த காலத்துல கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த வாலிபர்கள் யுத்தத்துல போய் இன்றைய நாட்களில யுத்தத்துக்கு போய் அவர்கள் மடித்து போகாதபடிக்கு ஒவ்வொரு வாலிபர்களை நீர் இழுத்துக் கொள்வீராக.
லட்சடியம் என்ற தலைச்சிராயையும், நீதி என்னும் மான் கவசத்தையும், சத்தியம் என்னும் அரக்கட்சியையும், சமாதானம் என்னும் பாதுரட்சியையும் வாலிபர்களுக்கு கொடுத்து, ஆவியின் பட்டயம், கீடகம் இவற்றை கொடுத்து ஒவ்வொரு வாலிபர்களையும் இயேசுவின் போர் வீரர்களாக மாற்றுவீராக. உம்முடைய வார்த்தை அவருடைய வாழ்வில வள்ளமாக்குவதாக. சத்துருவின் பொல்லாங்கானை வெல்லுகிற சத்துவத்தை நீர் வாலிப யுவதிகளுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொரு வாலிபரை நீர் மாற்றப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சத்துரு கட்டப்பட்டு உம்முடைய எழுப்புதலின் காரியங்கள், எழுப்புதலின் வல்லமைகள் அமெரிக்காவில் தொடங்கி எல்லா தேசங்களிலும் இயேசுவின் நாமத்தில பரம்புவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். பாவ அறியாமையின் காலங்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்தில், அன்று எகிப்து தேசத்தில் இருந்த அந்த விக்கிராராதனைகள், வேசித்தனங்கள், பாவ சாப வழிபாடுகள் எல்லாம் அகன்று மக்கள் எல்லோரும் எலியாவின் தேவன் எங்களுடைய தேவன் என்று ஒவ்வொரு வாலிபர்களும் யுவதிகளும் எடுத்து இந்த உலகத்துக்கு அறிவிப்பார்களாக. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே மெய்யான தெய்வம், கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை ஒவ்வொரு வாலிபர்களும் உணர்ந்து அவருடைய ஆவியானவருடைய பலத்தோடு புறப்பட்டு போங்கள். இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் இந்த வாலிபர்கள் யுவதிகள் மூலமாக பிரசங்கிக்க கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பத்தில் உள்ள வாலிபர்கள், உற்றார் உறவினர்கள், சபைகளில் போகிற ஒவ்வொரு வாலிபர்களும் உம்மிடத்துல அந்த ஊழியத்தை செய்வார்களாக. ஆண்டவரே, அந்த ஸ்காபரோவில் உள்ள சபைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உண்மையோடு முத்தவத்தோடு அந்த சபை வளர நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். சிஸ்டருக்காக, கணவருக்காக, ஆண்டவரே, மகளுக்காக, மகனுக்காக இந்த பொல்லாங்கானை ஜெயிக்கிற பலத்தை கொடுத்தவரே, அவர்கள் எழுப்பி பிரகாசிக்க வாலிப எழுப்பதில் அவர்களும் அந்த நாடுகளில பங்கு கொள்ள நீர் அவர்களுக்கும் ஞான புத்தி அறிவை கொடுத்து வழி நடத்துவீராக. இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், ஊழியம் செய்கிறவர்களை கனப்படுத்துகிற தேவன், ஊழியக்காரர்களின் ஆத்மாவை பாதுகாக்கிற தேவன். துன்பமோ, துயரமோ, நாசமாசமோ, பட்டயமோ எது வந்தாலும் உங்களுடைய அன்பை விட்டு எங்களை பிதிக்காத தேவன் நீர் ஒருவர் என்பதை இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொண்டு வேலையாட்களோ குறைவு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற கடமை எல்லார் மேலும் உள்ள கடமை என்று உணர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் தேசங்களில ஒரு எழுப்புதலை, ஒரு சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பிப்பார்களாக. ஒரு எழுப்புதலை ஒரு தேசங்களில் வாலிபர்கள் இணைந்து அந்த எழுப்புதலை பார்க்க நீர் கிருபை செய்வீராக. சத்துரு கட்டப்பட்டதற்காக நன்றி. நீர் உம்முடைய தூதர்கள் ஒவ்வொரு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதற்காக நன்றி. மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு நல்ல பதிலை வாலிப பிள்ளைகள் மத்தியிலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் கொடுத்து நடத்துவாராக. நாட்கள் இந்த சபையிலும் சபை மக்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமென், ஆமென். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த வாலிப சீர்கேடுகளில் இருந்து அவர்கள் விடுதலை அடைந்து ஒரு சுயாதீன வாலிபர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, sister. Sorry, frozen IT. வாலிப
வாலிபர்கள் தங்களுடைய சீர்கேடுகளிலிருந்து விடுதலை அடைந்து ஒரு சுயாதீன வாலிபர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்று எங்கள் மத்தியில் கிரியை செய்யற தகப்பனாருக்குரிய நன்றி செலுத்துறேன். 1 minute. சாரி சிஸ்டர், எல்லாம் போகுது வேக்கல. பிரச்சனை இல்லை, அமைதியா நீங்க ஜெபம் பண்ணுங்க. டென்ஷன் படாதீங்க. டென்ஷன் பட்டா நரம்பு எலும்பு பாதிக்கப்படும். அமைதியா ஜெபம் பண்ணுங்க. சாரி. ஓகே ஓகே. Sorry, I cannot, sister. சிஸ்டம் போய்விட்டா வந்தால் ஜெபத்தை கொடுப்போம். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த வாலிபர் சமுதாயத்திலே அவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த சீர்கேடுகளில் இருந்து இன்றைய நாட்களில் அவர்கள் விடுதலை அடைந்து ஒரு சுயாதீன நல்ல இருதய சுபாவங்கள் படைத்த ஒரு நல்ல வாலிபர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்து. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அந்த நேரத்துக்காக நன்றி ராஜாவே. தேவன் பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் கொடுத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா வாலிப பிள்ளைகளையும் தேவனை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிபர்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை தவறான வழிகளிலே செல்லாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த உலகத்திலே இருக்கிற அப்பா எல்லா சீர்கேடுகளிலும் இருந்து தேவன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை கர்த்தாவே. அப்பா இந்த போன்களுக்கெல்லாம் அடிமையாகி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா அப்பா உமக்கென்று அந்த நேரத்தை செலவழிக்க தேவன் உதவி செய்ய தகப்பன. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் போதை வசதிகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் அந்த நாட்களிலே கர்த்தாவே. அப்பா அநேக பிள்ளைகள் கர்த்தாவே போதைக்கு அடிமை இருக்கிறவங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதை தயாரிக்கிறவர்கள் விற்பனை செய்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தேவன் நீங்க பேசும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களிடத்திலே ஒரு மனமாற்றத்தை தேவன் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா படிக்க முடியாதபடிக்கு கர்த்தாவே அப்பா எத்தனையோ தடைகளோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை தேவன் அமைத்துப்படுத்தி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளா இருக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அந்த பிள்ளைகளோடு தேவன் நீங்க இடைப்படும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிபன் எதனால் தன்னை சுத்தவன நம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் உடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய பாடல்கள் மூலமாக ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகளை தொடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரை. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா வாலிப பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா அவர்கள் கர்த்தாவே அப்பா தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு கர்த்தாவே அப்பா தங்களை அழித்துக் கொண்டு இருக்கிறாங்க ராஜாவே. புறான பிள்ளைகளை எல்லாம் தேவன் தொடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா சுவிசேஷ ஊழியர்களா மிஷனரிகளா எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா பின்மாற்றத்திலே போய்கொண்டு இருக்கிறாங்க ராஜாவே. அப்படியாய் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க அழைத்து வரும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே பிள்ளைகளை கர்த்தாவே
அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா கீழ்ப்படிவில்லாத பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. பெற்றோருக்கும் கர்த்தாவே எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஏதாவது பேசினா அவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க ஆண்டவரை. அப்பா அப்படியான தற்கொலை ஆவிகள் எல்லாம் அந்த வாலிப பிள்ளைகளிடமிருந்து எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அந்த நாட்களிலே அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தாவை தற்கொலைக்கு போயிடுறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா அப்படியான பிள்ளைகள் எல்லாம் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நல்ல ஆலோசனைகளை நல்ல சிந்தனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அந்த பிள்ளைகள் அப்பா அந்த நாட்களிலே சரியான தீர்மானம் எடுக்க முடியாதபடிக்கு இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியான பிள்ளைகளுக்கு நீங்க ஆலோசனை கர்த்தராய் நல்ல ஆலோசனைகள் கொடுத்து நல்ல சரியான தீர்மானங்களை எடுக்க தேவன் வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த தவறான வழிகளிலே போய் விடாதபடிக்கு கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பு கரத்திலே வைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை சுவாமி. அப்பா தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்கள் பெண்கள் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே. அப்பா வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ராஜாவே. அவங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தாவே படிப்பு கேட்டவர் நல்ல வேலை வாய்ப்புகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்பா அந்த பிள்ளைகள் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே கர்த்தாவே அப்பா அநேக காரியங்கள் இந்த பிள்ளைகளை திசை திருப்பி கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. அதற்கெல்லாம் அகப்பட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளை தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா தேசம் எங்களும் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சங்கமம் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதில் ஊழியம் செய்கிறதான சகோதர சகோதரிகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அவங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேர குழந்தைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. எத்தனையோ தேவைகளோடு இருப்பாங்க ஆண்டவரே. அந்த தேவைகள் எல்லாம் சந்திங்க, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க அப்பா. அந்த இணைப்பின் ஊடாக கர்த்தாவே இந்த மனிதர் வந்து கலந்து கொள்ள கர்த்தாவே உமது சமூகத்திலே விண்ணப்பங்களை வைக்க தேவன் நீங்க கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதிலே ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க அப்பா. அந்த இணைப்பின் ஊடாக கர்த்தாவே அநேக பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜெபித்த பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ஜெனட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஒரு கீழ்ப்படிவு பயபக்தி இவைகள் எல்லாம் வரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அங்கு வர ஞாயிற்றுக்கிழமை லேஸ்டியானா ஒரு சபைக்கு போகிற ஸ்காபுருவில அந்த சபையிலே அவரை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமா ஆண்டவரே, கர்த்தாவே இன்றைய நாள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளுடைய நாள். ஏசப்பா சந்ததியையும் சந்தானத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே ஏசப்பா உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. நீர் பெரியவர் அப்பா. தாப்பனே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. நீர் அற்புதமும் அடையாளமும் ஆச்சரியமானவராயிருக்கிறபடினால் உமக்கு கோடான நன்றி கூறி செலுத்துகிறோம் அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் பத்தாவே ராஜாதி ராஜாவே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசுவே இன்றைய நாளிலே நாங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே 128 சங்கீதம் சொல்லுகிறபடி அப்பா ஒளிவ மரக்கன்றுகளைப் போல ஆண்டவரே அப்பா
வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை செடியை போல இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி ராஜா, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சந்ததி சந்தானத்தையும் ஆசீர்வதிக்கிற கரத்திற்காக, இயேசு என்ற நாமத்திற்காக, ஆண்டவரே சத்தியத்திற்காக, வார்த்தைக்காக நன்றி கூறுகிறோம் இயேசுவே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உள்ளங்கையில் நீர் வரைந்திருக்கிற தெய்வம் அப்பா, கற்பத்தின் கனிகள் அப்பா, பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பத்தின் பிள்ளைகள் அப்பா, இயேசுவே கர்த்தாவே அப்பா, எங்கு சென்றாலும் உம்முடைய நாமம் மைமைப்படக்கூடியதாக விளங்க வைக்கிற தெய்வம் உம்முடைய நாமம் அப்பா. இந்த வேளையிலே ராஜா, நீர் ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தாவே கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கண்டங்களிலும், ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம், ஒவ்வொரு விதமான பேச்சு, ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், யுத்தங்கள், இயேசுவே சமாதானம் இல்லாமல் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க காண்கிறீங்க ராஜா. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ராஜா முதலாவது உமக்கு கீழ்ப்படிய வேண்டும் இயேசுவே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடத்தக்க அந்த பகுத்தறிவுள்ள ஞானத்தை நீங்க அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சத்தியமானது இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே, சிந்தனையிலே ஊடுருவி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. தகப்பனே, இயேசு ராஜாவே, உம்முடைய கிருபை பிள்ளைகளுக்கு போதுமானதப்பா. இந்த கிருபையிலே ராஜா பிள்ளைகள் ஓங்கி வளர உதவி செய்யுங்கப்பா. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடத்தக்க நல்ல பாதைகளை திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பும் பலனும் தெளிந்த புத்தியை நீர் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊகித்து நடக்கிற தேவ ஆவியை நீர் பிள்ளைகளுக்கு மேலே அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா உப்பா, உம்மை விட்டு பின்மாற்றமாய் போய்விடாதபடி, விலகி போய்விடாதபடி நீர் இழுத்து கொள்ள வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி கூறுகிறோம். வாலிபன் தன் வயதை இதனால் சுத்தம் பண்ணுவான் என்று சொல்லுகிறபடி ராஜா, தகப்பனே, உம்முடைய வார்த்தையினாலே, சத்தியத்தினாலே, தேவ ஆவியினாலே நிரப்பப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கு நின்றாலும் எதை செய்தாலும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக, தகப்பனே, பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஒரு கத்தாவே முத்துக்களாக ஆண்டவரே அப்பா நின்று திகழ நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே கர்த்தாவே, உண்மையாகவே நாகரீகம் வளர்ந்தே விட்டது ராஜா அப்பா. அதனாலே இந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ளேயும் எவ்வளவோ விதமான வாக்குவாதங்கள், கீழ்ப்படியாமையினாலே நடக்கிற காரியங்கள், பெற்றோருக்கும் மாத்திரமல்ல ராஜா, பாடசாலைகளிலே, கேம்பஸிலே, ஆண்டவரே, வேலைத்தலங்களிலே, பெரியோர்கள் மத்தியிலே ஆண்டவரே கீழ்ப்படிவென்றது மிகவும் கஷ்டமாக வந்து விட்டது ராஜா. அதை காண்கிறோம், கேட்கிறோம் அப்பா. தகப்பனே, ஏசப்பா, இந்த பிள்ளைகள் ஒரு கீழ்ப்படிவுள்ள, உண்மையுள்ள, ஆண்டவரே, ஒரு சாந்தமுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, எதிர்த்து நிற்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, வாய் பேச்சுக்கள் ஆண்டவரே மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கும் ராஜா. தகப்பனே, இந்த வேளையில இந்த பிள்ளைகளுக்கு நல்ல தாழ்மை, உண்மை, கீழ்ப்படிவு, ஆண்டவரே அன்பு, ஆண்டவரே இரக்கம், தயவு வந்து கனிதரும் நாவுகளாக, கனிதரும் இருதயங்களாக, கனி கொடுக்கும் ஆண்டவரே ஆவி, ஆத்துமா, சரீரங்களாக பிள்ளைகளை கர்த்தாவே பெற்றோராகிய நாங்களும் நீங்களும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் கேட்கிறோம் ஐயா. இயேசப்பா, நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, ஆண்டவரே, இதோ புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா. இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையும் மனுஷ தயவும் இருந்து ஆண்டவரே, சத்துருவினுடைய சகல திட்டங்கள், கிரியைகள், நோய்கள், ஆண்டவரே பலவீனங்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறீரப்பா. இந்த கர்த்தாவே, இந்த பாஸ்டர் ஜெபித்தது போல சகல சாத்தான் கட்டுகளையும் ஆண்டவரே நாங்கள் அப்பா கட்டி போடுகிறோம் ஐயா. கர்த்தாவே, ஆண்டவரே
ஆண்டவரே கத்தாவை எழுந்து பிரகாசிக்க முடியாதபடி நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக நிற்கிற சகல சத்துருவின் கட்டையும் நாங்கள் கத்தாவை கட்டிந்து நாசமாய் போய் சங்காரமா போய் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறபடியினால் உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து உமக்கு ஆண்டவரே பயந்து நடுங்கி உம்முடைய கற்பனைகள் கட்டளைகளை கத்தாவே கை கொண்டு நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே 1000 மடங்கு ஆசீர்வதிக்க நீங்க வல்லவராயிருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உண்டான இடையிலே இருக்கிறதான சத்துருவனுடைய பிரிவினையை ஆண்டவரே நீர் அகற்றி போட வல்லவரப்பா, சங்காரமாக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. ஏசப்பா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் பிரசன்னமும் தேவனுடைய பிரசன்னம் பிள்ளைகளையும் பெற்றோரையும் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லுகிறபடி வீடிலே குடும்பங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் வரட்டும் அப்பா. இந்த பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே நல்ல சுகத்தை கட்டளையிடுவீராகப்பா. மனம் பதறாதபடி ஆண்டவரே அப்பா கத்தாவே சிதறுண்டு போய்விடாதபடி ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பரிசை இந்த பிள்ளைகள் மேலே ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க தான் இந்த வருங்காலத்திலே இந்த பிள்ளைகள் உமக்காக எழுந்து பிரகாசித்து கத்தாவே ஒரு எழுப்புதலை ஆண்டவரே அப்பா இந்த பூமியிலே உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த நாட்களிலே ராஜா ஒருவரை ஒருவர் ஆண்டவரே அப்பா ஏசப்பா தூண்டி விட்டு கூத்து பார்க்கிற சகல காரியங்கள் பொய்யின் ஆவிகள் இந்த கைக்குள்ளே இருந்து ஆண்டவரே டெலிபோனுகளுக்களாலே லேப்டாப்புகளாலே ஆண்டவரே இந்த பேஸ்புக்குகளுக்களாலே வருகிற கெட்ட நயவஞ்சன ஆவிகளை நாங்கள் கடிந்து சங்காரமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை சீர்குலைக்க வைக்கிறதும் ஆண்டவரே கோணலானவைகளையும் கரடு முரடானவைகளையும் கொண்டு வந்து ஆண்டவரே இருதயத்தையும் சிந்தனையை சின்ன பின்னமாக்குகிற நய வஞ்சன ஆவியே நீ வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை விட்டு ஆண்டவரே ஒரு மனதோடு ஒரே ஆண்டவரே சிந்தையோடு பிள்ளைகள் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை முன்னேறவும் கீழ்ப்படிவையும் அன்பையும் ஆண்டவரே ஆதரவையும் தாழ்மையையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறதப்பா ஆண்டவரே அப்பா. அதை ஆண்டவரே இவர்கள் பல மடங்காய் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை வாழ உதவி செய்யும்படியாய் தப்பித்துக் கொள்ள உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எத்தனையோ ஆபத்துக்கள் உண்டுதான் ராஜா, ஆனாலும் அதிலை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. கண் இச்சைகளை கர்த்தாவே ஆண்டவரே அட்டத்தி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அசுத்த கிரியைகள் இச்சைகள் ஆண்டவரே வேண்டாத ஆண்டவரே பழக்க வழக்கங்கள் வேண்டாத ஆண்டவரே படங்கள் ஆண்டவரே அறைக்குள்ள இருந்து பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அழிந்து பிள்ளைகளை விட்டு நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீர் எப்படியாக ஆண்டவரே அப்பா கிருபையிலும் தயவிலும் வாழ்ந்தீரோ பூமியிலே அப்படியாக பிள்ளைகளும் கர்த்தாவே கிருபையிலும் தயவிலும் வாழ உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாக இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு யுத்தத்திலே நிற்கிற பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஏசப்பா. தகப்பனே நாடு நாடாக சிக்கப்பட்டிருக்கிற இந்த யுத்த பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய சேனையும் உம்முடைய ஆண்டவரே பலத்த துருகமும் ஆண்டவரே காருண்யமும் இந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர்கள் எவ்வளவு இறுக்கத்தோடும் துன்பத்தோடும் வேதனையோடும் நாளுக்கு நாள் காத்திருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் கேட்கிறோம் பார்க்கிறோம் அப்பா. என் இயேசுவே உம்முடைய பாதத்திலே இந்த யுத்தத்திலே நிற்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஒரு சமாதான பிரபுவாகிய தேவ ஆவியானவரே இந்த யுத்தத்திலே நீர் இறங்கி சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் தப்பித்துக் கொள்வதற்கு நீர்தான் யுத்தம் பண்ண வேண்டும், நீர்தான் இறங்க வேண்டும். நீர் சமாதானம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது ராஜா. அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. இயேசுவே பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு சமாதான பிரபுவாகிய தேவனே நீர் மனம் இறங்கி இந்த பிள்ளைகளை யுத்தத்தில் இருந்து பாதுகாத்து இவர்களுக்கு கர்த்தாவே பெற்றோருக்கு பிள்ளைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெண் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யாருடைய துஷ்டனுடைய கையிலோ
கத்தாவே பிடிபட்டு விடாதபடி பிள்ளைகளை உம்முடைய கண்களிலே வைத்து ஆண்டவரே பாதுகாத்து மறைத்து கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நீர் செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. வருங்கால சமுதாயம் பிள்ளைகள் நல்ல பாதையிலே சென்று நல்ல வழிகளிலே நல்ல காரியங்களிலே நல்ல உயர்வுகளிலே கிடைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இன்னுமாக இந்த வேளையிலே ராஜாவே கனடா தேசத்திலே ஆண்டவரே அப்பாக்கு கத்தாவே லெசியன்னாவையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே அந்த ஆலயம் டொரண்டோயிலே சென்று ஆண்டவரே அந்த ஆலயத்திலே செய்ய போடுகிறதான ஓய்வு நாளிலே செய்யப்பட போறதான சகல காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அது சிறிதா இருக்கட்டும் பெரிதா இருக்கட்டும், ஆனால் கத்தாவே உம்முடைய மகனை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமம் அந்த இடத்திலே மகிமைப்படும்படியாக சாட்சியாக நீர் கொடுக்கிற பிரகாரம் நீர் விரும்புகிற சித்தம் அந்த இடத்திலே மகனுக்கூடாக வெளிப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ராஜா சில இடங்களிலே கத்தாவே ஆலயங்களுக்கு போக முடியாதபடி எத்தனையோ தடைகளும் கட்டுகளும் உண்டு ராஜா. ஆனாலும் கிடைக்கப்பெற்ற இந்த பொக்கிஷத்தை ஆண்டவரே பிரயோசனப்படுத்தி அப்பா 30, 60, 100 ஞாயிற்றுக்கிழமை நீர் அந்த மகனுக்கூடாக செய்ய போற அதிசயங்களுக்காக நன்றி கூறுகிறோம். அவரை உம்முடைய விருப்பப்படி உம்முடைய சித்தத்தின்படி பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த ஒரு கத்தாவே பலவீனமும் வராதபடி நீர் பலத்தாலும் சத்துவத்தினாலும் தேவ ஆவியினாலும் அந்த மகனை நீர் நிரப்பி வழி நடத்தி ஆண்டவரே ஓய்வு நாள் ஆராதனையை ஆண்டவரே நல்லதென்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஒரு பாதையை திறந்து கத்தாவே வழி நடத்தி காக்கும்படியாக அந்த சபையை ஒப்பு கொடுத்து சகோதரங்களை ஆத்துமாக்களை சபையாரை குழந்தைகளை வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய போறதற்காய் நன்றி அப்பா. உங்களை தாழ்த்தி உம்முடைய நாமம் இந்த பூமி எங்கும் பரவப்பட வேண்டும் ஆண்டவரே, பரவப்பட வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே உயர்த்தப்பட வேண்டும், எழுப்புதல் தீ பரவ வேண்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த யாழ்ப்பாணத்திலே நடக்க போற வாரக்கிழமை நடக்க போற ஆராதனைகள் அனைத்தையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கி எதிர்ப்புகளை நீக்கி ஆண்டவரே அப்பா அந்த ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதித்து யாழ்ப்பாணம் ஒரு ரட்சிப்பை காண, மானிப்பாய் ஒரு ரட்சிப்பை காண, ஆத்துமாக்கள் எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி போய் ஆண்டவரே விடுதலை பெற, சுகம் பெற, ஆண்டவரே ஆறுதல் அடைய, ஆண்டவரே பாவ சாப கட்டுகள் நீங்க, ஆண்டவரே விக்கிரக ஆராதனை தோப்புக்கள் எல்லாம் அழிந்து தேவனுடைய நாமம் மானிப்பாயிலும் யாழ்ப்பாணத்திலும் இலங்கை தேசத்திலும் பரவ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய போற சகல நன்மைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி கூறி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கேட்டது ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் வீட்டில இருக்கிற வாலிப பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆசீர்வதிப்பார். நாங்கள் டொனால்ட் பிரதரை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு எங்கள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதோடு இந்த நாட்களிலே சில வாலிப பிள்ளைகள் பயத்தினால் மனத்தாக்கலுக்குள்ளே போயிருக்கிறார்கள். சில பிள்ளைகள் அடிமைத்தனத்துக்குள்ளே இந்த வாலிப பிள்ளைகள் போயிருக்கிறார்கள். சில பிள்ளைகள் இந்த திருமண வாழ்க்கையை விரும்பாமல் வாழ விரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட சீர்கேடுகள் இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறது. அது மட்டுமல்ல, யுத்தங்கள்ல நிக்கிற இந்த வாலிப ஜோதிகளை கர்த்ததாமே பொறுப்பேற்று நடத்த வேணும் என்று சொல்லி அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு. அதனாலே அந்த தாய் தகப்பன் சகோதரங்கள் அவர்கள் படுகிற வேதனைகள் கவலைகள் கண்ணீர்கள் எத்தனையோ இருக்குமா, அத்தனைக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேனப்பா. நீங்கள் இந்த வாலிப பிள்ளையோட ஒவ்வொரு இருதயங்களையும் பார்க்கிற தேவனப்பா பிதாவே. தேவனே, உம்முடைய ஆவிய தேவனே கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்று என்று வாக்களித்த தேவனே, உம்முடைய ஆவியை இந்த வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்களப்பா. என் தேவனே, உங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா. என் தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் அப்பா. நீங்க சொல்ல ஆகும், கட்டிட நிற்கும். என் தேவனே, விசேஷமா இந்த யுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை தேவனே அப்பா பிதாவே, கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே இவளை மூடிக்கொள்ளுங்க. ஆவி ஆத்மா சதத்தை மூடிக்கொள்ளுங்க.
உங்களுடைய தேவ தூதர்களை அனுப்பி தேவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சமூகம் முன் செல்வதாக. நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா, நீங்கள் நீங்க செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அந்த தேவனே சொசம். யுத்தம் கர்த்தருடைய ராஜாவே, நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா. எல்லா ஆளுகளும் பிதாவே, உங்களை கைவிட கொள்ளுங்க. உங்களுடைய தேவதோடு அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா இயேசு ராஜா. தேவனே நன்றி அப்பா. அதே போல் தேவனே, யார் யார் எந்தெந்த வாழ்வ பிள்ளைகள் தேவனே பிதாவே, சோர்வினாலும் பயத்தினாவினாலும் அடிமைத்தனத்தினாலும் தேவனே எல்லா அடிமைத்தனுடைய அபிஷேகத்தினாலே கழுத்துள்ள கட்டுகள் அறுக்கப்பட்டதாக சோர்வினாவி வெள்ளத்தினாவி பயத்தினாவி நாமத்தினாலே அடிமைத்தனத்தினாலே நிச்சயத்துக்கு அடிமை நாமத்தால் இயேசபேலின் ஆவியல் நாமத்தாலே ஆலாக்கின் ஆவியல் கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு தேவனே அப்பா பிதா. தேவனே நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. செய்ய நன்றி சுத்தாவியானவரே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. இந்த விட்டு வெளியேறுவதாக, சிந்தைகள் கிரியல் விட்டு வெளியேறுவதாக நாமத்தினாலே நாமத்தினாலே யார் யார் நோய்கள் பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க, ஒரு விசேஷத்தை நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. ஞானத்தின் ஆவியினாலும் உணர்வினாலும் ஆலோசனையினாலேயும் தெளிந்த புத்தியினாலேயும் கர்த்தருக்கு பயப்படுவதே பிதாவே. தேவனே உண்மை அறிந்த அறிவினாலும் அப்பா தேவனே ராஜா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியமாக தேவனே பிதாவே சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொன்னீங்க ராஜா. இந்த குடும்பங்கள் கட்டாவிட்டால் கட்டளை முயற்சி எல்லாம் மூலம் சொன்னீங்க. குடும்பத்தில் செய்யுங்கப்பா. ஜனங்கள் சொன்னீங்க ராஜா. வேதத்தின் மகத்துவங்கள் அந்நிய காரியமாக சொன்னீங்க ராஜா. கிருபை செய்யும், கிருபை செய்யுங்க ஆவியானவரே. தேசங்களுக்கும் நன்றி பரிசுத்தவியானவர். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த இரத்தத்தாலே எல்லா தீங்களுக்கும் விலக்கி இந்த ராஜாவே நன்றி என் தேவனே சுவாப்பா பிதா. ஓ நன்றி பரிசுத்தாவியானவரே. தேவனே பிதாவே நன்றி நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா தேவனே. தேவனே இதில்
பிதா தேவனே شغال الرب ராஜாவே ஆவியானவரே இந்த அப்பா நான் இந்த ராஜாவே பிதாவே ஆவியானவரே முழுதே செய்ய கிருபை செய்யுங்கள் தேவனே நன்றி பிதாவே நீங்கள் அப்படி செய்ய நன்றி தேவனே அப்பா நன்றி அப்பா குறித்த காலத்தில் பிதாவே காரியங்கள் குறித்த காலத்தில் நன்றி ராஜா நீங்க செய்ய நேற்ற காரியம் ஒன்றுமே ராஜா நீங்கள் வாக்கு மாறாத பிதா நன்றி ராஜாவே நன்றி என்றவனே சொசம் தேவனே திருமணம் கிரிகள் பிசாசின் கிரிகள் கிரியாவன் நாமத்தினாலே தனிமையாயிருப்பது சொன்னீங்க ராஜாவே ராஜாவே கட்டுக்களம் கிரியல் பிசாசின் கிரியல் கிரியல் ராஜாவே இந்த சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிங்க தேசத்திலே ஆசீர்வதிங்க அப்பா கொள்ளத்தக்கதாக நீங்கள் பிதாவே ஞானத்தை போதிக்கிறாலும் நன்றி அந்த கிறிஸ்துவின் நிறுவனம் அந்த இடத்தை அக்கினியாக பிதாவே பிதாவே நன்றி அப்பா பிதாவே அப்படியா செய்ய பொறுக்கா நன்றி என்றவனே அதே போல் ஜனசிச சீர்வழியா சீர்வழிங்க அப்பா பிதாவே பிதாவே மரங்கள் வல்லுங்க அதே போல் கடவுள் பிதாவே திருமணத்தின் நன்றி என்றவனே சோசம் அதை போல் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும்
சமாதானம் கிறிஸ்துவின் நாமத்திலே வாய்க்காவே சீர்வந்தப்பா சந்ததியின் மேலும் சந்ததியின் மேலும் என்னுடைய ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொன்ன தேவனே, அப்படியாக ஆசீர்வாதத்தை சந்ததியின் மேலும் சந்தர்ப்பத்தின் மேலும் ஊற்றுங்க. சந்ததியின் மேலும் சந்தர்ப்பத்தின் மேலும் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா பிதாவே. புஸ்தகத்தில் எழுதுவனே நன்றி. உங்களுடைய பிள்ளை தேவனே நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் ஜாபையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். நல்லது யாரும் வந்தா கொடுப்போம். நான் ஜபிக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இந்த வாலிப யுவதிகளுக்காக நாங்கள் இன்றைய நாளில் ஜெபித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வந்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்கள், வீடுகள், ஆண்டவரே, சாலியங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே. ஆண்டவரே, உயர்வை நோக்கி நடக்க கர்த்தாவே. அவர்கள் வழிகள் உம்முடைய பாதையிலே நடக்க கர்த்தாவே. அவர்கள் காலடி ஆண்டவரே பிசகாதபடி நடக்க உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப யுவதிகள் எத்தனை பேர் ஆண்டவரே அழிந்து போனார்கள். ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற வாலிப யுவதிகளை நீங்கள் ரட்சித்து கொள்ளுங்காவியானவரே. ஐயா, இன வேறுபாடு, மத வேறுபாடு என்று இல்லாதபடி கர்த்தாவே, இந்த வாலிப உலகம் மனித குலம் என்று அறிந்து கர்த்தாவே அவர்கள் வாழ வளர கர்த்தாவே உதவி செய்யும். எந்த சத்துருவின் தடைகளும், மனுஷ தடைகளும், அதிகார தடைகளும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு படிப்புகளுக்கு ஈடு வராதபடி கர்த்தாவே, ஆண்டவரே தடைகள் வராதபடி கர்த்தாவே நீர் இந்த பிள்ளைகளை உம்முடைய இரத்தத்தினா மூடி காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேசியனாக்காய் ஜெபிக்கிறோம். மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை உம்முடைய இரத்தத்தினா மூடி உம்முடைய கரத்தினால் மூடி காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய மகன் ஆண்டவரே போகிற அந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேணும் ஆண்டவரே. அப்பா, மக்கன்று ஊழியம் செய்கிற அந்த ஊழிய வாசனை ஆண்டவரே அந்த சபையிலே ஆண்டவரே அந்த இடத்திலே நிற்கும் போது அந்த வாசனை எல்லாருக்குள்ளும் நுகர்ந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை குட்டும் ஆண்டவரே. கிரிய செய்கிற வல்லமையை குட்டும் ஆவியானவரே. ஆண்டவரே, நீர் நடத்தும்படியா செபிக்கிறேன். பரிசுத்தாவியானவரே, என்னதை பேசுறது என்று நீர் ஆண்டவரே அப்பா உதட்டிலே வைக்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே கர்த்தாவே. எல்லா வழியையும் பாதையும் மனுஷரையும் ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தாவை ஜெயங்கொள்ள கர்த்தாவே பிள்ளைக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாய் உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய வருங்காலங்கள், எதிர்காலங்கள், தொழில்துறைகள் ஆண்டவரே எல்லா விருத்திகள் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். என்ற தேவனே அந்த யுவதிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அதனால் அந்த பெற்றோர்கள் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று நாம் அறியோம் கர்த்தாவே. ஆனாலும் தேவனே கண்ணீர் வடிப்பார்கள் என்று ஆண்டவரே உணர்ந்திருக்கிறோமே கர்த்தாவே. என் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். யுத்தத்தில நின்று மடிகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. என் தேவனே இந்த யுத்தங்களை ஓய பண்ண வல்லவர் ஐயா. யுத்தத்தில் வல்லவர் நீதான் ஆண்டவரே. ஈரான் தேசத்து வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே அங்கே இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கிற காரியங்களும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. உமக்கு மறைவாய் எங்கேயும் யாரும் ஓட முடியாது பாப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய கரம் ஆண்டவரே இந்த யுத்தங்களை ஓய பண்ணி கர்த்தாவே மக்களை தத்தளிப்பு இல்லாமல் வாழ செய்யும் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே இந்த வறண்டல்களை எல்லாம் எடுத்து விடுங்க ஆவியானவரே. உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறேன். தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி சென்றீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். ஏமிக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. பிள்ளை ஜெபிக்கிற ஜெபங்கள், ஊழியங்கள், வார்த்தைகள், வசனங்கள் ஒவ்வொன்றிலும் தாப்பனுடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே.
பிள்ளையை பாதுகாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஏமி ஜெபிங்க. ஏமி பேசுங்கம்மா, உங்களோட மைக் ஆன்ல இருக்கு, பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். சார் ஏமி, ஆமீன் ஆமீன். தடைகளை உடைத்து போகிறார், முன் செல்கிறார் என்றபடி இந்த கத்தர் தாமே அவருக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. வேலையிலும் எண்ணிய கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரமும் ஊழியர்கள் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்தார்கள். கத்தர் தாமே ஒருவரையும் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நேர மாற்றம் காரணமாக காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் திரும்பமாக சகோதரி ஏமிக்கு அழைப்பு கொடுப்போம். கத்தர் தாமே அவருக்கூடாக. பிரைஸ் தி லார்ட் அம்மா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஏமி, உங்களோட மைக் ஓகே இருக்கு, பேசுங்கள். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரை எங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்க பாத்திரரை எங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரை எங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நண்டவர், வல்லவர், போதுமானவர், அதிகமானவர். துதிக்க பாத்திரர் உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வேலை தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் அப்பா, இந்த வானொலியில் எடுக்கப்பட்ட ஜெபங்கள், புதிகள், ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொன்று காயங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் எல்லோரையும் பாதுகாத்து ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே சுவாமி, இன்னும் ஒரு புதிய வாரத்திலே நாங்கள் இணைந்து ஜெபிக்க உதவி செய்ய வேண்டுமா எங்களை கருத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, தேசங்களுக்காக, தேச தலைவர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே எடுக்கப்பட்ட ஜெபங்களையும் கேட்டு நீங்கள் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, இந்த வானிலையில வருகின்ற ஒரு நிகழ்ச்சிகளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகள் எங்களை கரத்தில் இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஊழியர்களும் நேரத்துக்கு நேரமும் தேவ சித்தம் போல எல்லா நிகழ்ச்சிகளும் வானொலிக்கு எடுத்து வரப்படவும் நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளும் கூட பாசத்தால் சாதனை நிர்மலா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், அவருடைய தேவைகள், குடும்பத்தார், உறவுகள் எல்லாரையும் கூட எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை இன்னும் பெரிதாகும்படியா எங்களை கரத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, தாயார் சிசிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள், அவருடைய சரீர பலவீனங்களை எல்லாம் நீங்கும்படியா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அந்த தாயார் எடுக்கிற ஒரு ஜெபங்களுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தயாவை ஒப்பு கொடுக்கிறோம். தயாவோடு கூட இருந்து ஏசப்பா, அவர் செய்கின்ற ஊழியங்களிலே கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக மக்களை அவர்கள் ஆதாயப்படுத்த நீங்கள் தவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம், நன்றியோடு துதிக்கிறோம். சகோதரி ஜனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை தோற்று வழங்க நீங்க செய்த உதவிக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சகோதரி பினோவையும் ஜெசிமாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு அந்த இன்டர்வியூ காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெசிமாவோட கூட இருக்க வேணுமாய் ஆண்டவரே, வேண்டிய ஞானத்தை கொடுத்து நீங்கள் வழி நடத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் அவர்களோடு கூட இருக்க வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சகோதரியோடும் கூட இருந்து குடும்பத்தார், பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேணுமாய், அந்த குடும்பத்தில் எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி பாதுகாக்க வேணுமாய் எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ரதிபால சிங்கத்துக்காய் நன்றி. கணவருக்காய், பிள்ளைகளுக்காய், பேர பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே எங்களை கரம் கூட இருக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளிலும் பிரதர் குணவை ஒப்பு கொடுக்கிறோம். அதே பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருக்க ஜெபிக்கிறோம். அதே போல குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் டொனாலையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
அவருடைய குடும்பத்திலும் தேவைகள் சந்திக்கப்படவும் அவருடைய இருக்கின்ற ஒரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் நீங்கள் என்று மகமேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற பதிலுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல இந்த புதிய நாளிலும் கூட இருக்க பண்பட ஜபிக்கிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை கூட இருந்து அவரையும் வழி நடத்தும்படியாய் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய சுவாமி தாயார் பத்மாஜியம் சம்மா தாயார் பேசுறனம்மா அருமையான இந்த தாய்மாருக்காய் அவர்கள் நடக்கின்ற ஜபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சோதரி ஆயிரனுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. செய்த ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். தருகின்ற வார்த்தைகள் தன்னை சொல்லிகளுக்காய் ஸ்தோத்திரம். சோதரி வாணி வெங்கட்டுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சோதரி ஜான்ஸ்கி ஒப்பு கிடக்கிறோம். கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நித்திய ஒழித்த நேரத்தில் இந்த தாசர்களை ஒப்பு கிடக்கிறோம். சோதரன் மகேந்திரன் ஐயா அவர்களை ஒப்பு கிடக்கிறோம். குடும்பத்தார் அவர்கள் எல்லோரையும் கூட உங்களை கருத்தில் ஒப்பு கிடக்கிறோம். சோதரி பாலம் கோவை ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி ரஞ்சினி அலங்காரமணி சோதரி சிசு எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த நாளும் சங்கமம் வானொலி சாவகர்த்து ஊழியர்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பிற பிள்ளைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம். வரப்போகின்ற இந்த விடுமுறை நாட்களிலும் இவர்களோடு கூட இருந்து செய்த காரியங்கள் ஒப்பந்திலும் கூட இருந்து நடத்தவனுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த வேலையிடத்து ஊழியங்களையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அந்த வேலையிடத்திலும் உங்களை கரம் கூட இருக்கிறதுக்கு நம்பியப்பா. அந்த வாகனத்திலும் ஆண்டவரே கருத்துக்கள் எல்லாம் சரியாய் வேலை செய்யும்படி உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரை உங்களை கரத்திலே தான் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். இந்த நாளில் தகப்பனே சுவாமி இந்த ஜோகலுக்காய் நன்றி. இந்த பிள்ளையோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்தவனுமா ஜபிக்கிறோம். தக்ஷாவை ஒப்படைத்து ஜபிக்கிறோம். தக்ஷாவுடைய கணவர் ஷியாமுக்காய் நன்றி சொல்லுறோம் அப்பா. அவரை பராமரிக்கிற டாக்டர்ஸ்மார் நர்ஸ்மார் எல்லோரோடும் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். அவரை எல்லா தருகிற பலவீனத்திலிருந்தும் விடுதலை செய்ய வேணுமா உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்புக்காய் ஜபிக்கிறோம். அதே போல சாதிகமான குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் அந்த குடும்பத்தில் ஆண்டவரே சுவாமி நீங்கள் மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் உணர்ந்து நடக்க உதவி செய்யப்படுமாய் உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களை கருத்திலே தந்து ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த எங்கள் குழந்தைகளை உங்களை பாதத்திலே தந்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் நல்ல ஆமீன் ஆமீன். நாங்கள் திரும்பமாக வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். நேர மாற்றம் காரணமாக இந்த மாதம் முழுக்க நாங்கள் ஒரு மணித்தியாலம் முன்னதாக ஆரம்பிக்கிறோம். ஆனால் இலங்கை யூரோப் யுகேயிலே அடுத்த மாதத்திலே நேர மாற்றம் இருக்கிறது. அந்த வேலையிலே நேரடியாக வரும். ஆனால் இலங்கை இந்தியா பகுதிகளிலே இதே நேரமாக இருக்கும். அந்த வேலையை இணையுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற ஊழியர்களையும் அதே வேளையிலே சபையிலே காணப்படுகின்ற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நிறைவு ஜெபங்கள் எடுத்து வந்த சௌரியமே புஷ்பராஜா தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் இணைந்து ஜபித்த அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. சங்கமம்.com சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக 24 மணித்தியாலவும் நீங்கள் வானொலியை தொடர்ந்து கேட்க முடியும். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திங்கட்கிழமை சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும்